நீங்கள் ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணவோ மெமரைஸ் பண்ணவோ ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? இந்த ஒரு வீடியோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, டீச் அதர்ஸ். நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட பிரெயினுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பர் 2, மேக் பிரேக் ரிஃப்ரெஷ் யுவர் பிரெயின். நீங்கள் ஒரு 30-40 மினிட்ஸ் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பிரேக் எடுக்கும்போது உங்களோட பிரெயின் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அந்த ஒரு டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 30-40 மினிட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமும் ஒரு 1 hour 2 hour ரெகுலராக கண்டினியூவாக படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கு எந்த விதமான பிரேக்குமே இருக்காது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை அது மெமரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட பிரெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பர் 3, டோன்ட் பி அப்ரைட் டு டேக் எ நேப். நீங்கள் ஒரு 1 hour or 2 hour கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட பிரெயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன நேப், அதாவது குட்டி தூக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தூக்கத்து மூலயமா உங்களோட பிரெயினை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டைம் பீரியட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது உங்களோட பிரெயினால் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், மெமரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் 5, யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டடி மெத்தட். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ரீட் பண்ணி ஒன்று லேர்ன் பண்ணுவீங்க, இல்லை ரைட் பண்ணி லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுற ஒரு புது விஷயத்தை அதை ஒரு புது மெத்தட் மூலயமா நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்டோரி பேஸ்டு. அதாவது நீங்கள் படித்த ஒரு கொஸ்டினை ஸ்டோரி பேஸ்டாக நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதை மெமரைஸ் பண்ணுறதுக்கு உங்களோட பிரெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரே மெத்தடில் படிக்காமல் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மறக்காமல் அவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.